மீன ராசி அப்படிங்கிறது பாருங்க, மற்றவங்களோட துக்கத்தை உணர்ந்து அவங்க கேட்காமலேயே அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனம், குணம் ரெண்டுமே படைச்சவங்க தான். தியாகம் செய்யறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. கலை, இசை, இலக்கியம் போன்ற துறைகளில் சிறந்த ஒரு கற்பனை திறனோடு செயல்படக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து மீனராசிக்கு தான். உணர்ச்சி ரீதியாக ரொம்பவுமே வலுவானவங்களாக இருப்பீங்க. உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் அதிகம் பேப்பீங்க. எதையுமே பொறுமையாக கையாளுவீங்க. ஆனால் கோபம் வந்துட்டா அது ரொம்ப நேரம்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க. மற்றவங்க பழி வாங்கிறது, அவங்கள திட்டணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்காது. மன்னிக்க தெரிஞ்ச குணம் படைச்சவங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள். நீங்கள் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்களா இருக்கீங்க. பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையை கையாண்டு நன்மையை பெறக்கூடியவங்க. உங்களோட வாழ்க்கையில் இப்போ இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாருங்கள், சில மாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக அமையும், நல்லதா கெட்டதா, என்ன செஞ்சால் நல்லது பெறலாம், வரக்கூடிய கெடு பலனிலிருந்து விடுபட என்ன செய்யலாம், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு அப்படிங்கிறது பாருங்கள், மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். இந்த மீன ராசிக்காரங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா நிலையிலுமே உயர்வை பெறணும், சிறப்பான நன்மையை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வம். அதுவும் எந்த நாள் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் கிழமையான வியாழக்கிழமையில் மீனராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடை செய்கிறது சிறப்பான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். மறக்காமல் எப்பொழுது நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சாலும் சரி வியாழக்கிழமையில் அதிகமாக செய்யுங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு, நீங்கள் நினச்ச வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக பெறுவீங்க. நீங்கள் இப்போ கூட உங்கள் குலதெய்வ பெயரை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பதிவு பண்ணுறப்ப உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு பதிவு பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்தின் வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மாதத்தின் கிரக சூழலால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்னலாம், இதை பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாமா? எந்த ஒரு விஷயம் வந்தாலும் எடுத்துமா கௌத்தமெல்லாம் செய்கிறது இந்த மீனராசிக்காரங்களுக்கு துளி கூட பிடிக்காது. நிதானமாக பொறுமையாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. நீங்கள் உங்கள் ராசி அதிபதி இந்த மாதம் பாருங்கள், குரு பகவான் கேந்திரத்தில் நின்று கேந்திராதிபதி புதனோடு பரிவர்த்தனை செய்கிறாரு. புதனோடு பரிவர்த்தனை பெறுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அமைப்பில் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வரும். அப்படிப்பட்ட அமைப்பு இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. இந்த அமைப்பால் பாருங்கள், தோற்றம், உங்களோட செயல்களில் மாற்றம் இதெல்லாம் வரும். நீங்கள் இதுக்கு இப்போ செஞ்சிட்ருக்க வேலையை பாருங்கள், நல்ல ஒரு புத்தி கூர்மையோடு வருங்காலத்தில் செய்வீங்க. உங்களை பார்த்து எல்லாருமே அப்படியே ஆச்சரியப்பட்டு நிற்பாங்க. பொது நலனமாக சிந்தனை தோன்றி அதன்படி செயல்பட்டு நல்ல பேர், நல்ல ஒரு புகழ் இது எல்லாமே வரும். சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, நல்ல ஒரு அந்தஸ்து, உயர்வு இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களோட நல்ல செயலால் பெரிய மனிதர்களோட அன்புக்கும் ஆசைக்கும் நீங்கள் ஆளாகலாம். உங்களோட தனித்திறமை இப்போ உலகத்துக்கு வெளிவரப்போகுது. நீங்கள் எண்ணிய எண்ணம் எல்லாமே பலிக்கும். உங்களோட முயற்சி, உங்களோட எண்ணம் நனவாகும். புதிய எண்ணம், புதிய திட்டம் உங்களோட மனதில் நிறைய வரும். அதெல்லாம் சரியாக செயல்படுத்துங்க. நன்மையை கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் பெறலாம். உங்களோட புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் இது. கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த இன்னல்களை எல்லாமே இப்போ முற்றுப்புள்ளி வச்சு ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறீங்க. உங்களோட தகுதியை, திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் இப்போ தானாக கைகூடி வரும் பாருங்கள். பல்வேறு வெற்றிகளையுமே குவிக்கக்கூடிய சிறப்பான யோகம் இது. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை தரும். பண வசதி சிறப்பாக இருக்கும். வராது அப்படின்னு நினச்ச பணம் கை வந்து சேரும். கடன், வட்டி தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இப்போ வருது. ஏன் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உங்கள் தாய் தந்தை பக்கபலமாக இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நிறைய இன்னல்களை சந்திச்ச நீங்கள் இந்த மாதம் பாருங்கள் மனநிறைவு பெற போகிறீங்க. உற்றார் உறவினர்கள் கிட்ட ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு நீங்குது. சண்டை சச்சரவு இது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகுது. திருமண வயதில் உள்ள உங்கள் மகன், மகளோட திருமணத்தை நீங்கள் இப்போ பாருங்கள் தடபுடலாக நடத்தி வைப்பீங்க. நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான்
லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சுகபோக நாட்டமும் கொஞ்சம் அதிகமாகும். வீடு வாகன யோகம் நல்லாயிருக்கு. 2ஆம் இடம் தான் தனவாக்கு ஸ்தானம். 6ஆம் அதிபதி சூரியனோடு 8ஆம் அதிபதி சுக்கிரனும் இப்போ நிற்கிறதுனால குடும்ப பிரச்சனையில் சம்மந்தமில்லாத நபர்களோட தலையீடு உங்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலத்தை கொடுத்துரும். கவனமாக இருக்கணும். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நோயோட தாக்கம் கட்டுக்குள்ளே வரும். ஆரோக்கியத்தை மேம்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு நீங்கள் யோகா தியானம் இதை செய்யுங்க. இதில் ஆர்வம் அதிகரிக்க நீங்கள் முயற்சி செய்யணும். இப்படி யோகா தியானம் இதெல்லாம் சரியாக செஞ்சுட்டு தான் ஆரோக்கிய குறைபாடு வராமல் பார்த்துக்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிந்திக்கக்கூடிய திறமை அதிகரிக்குது. படிக்கக்கூடிய பாடத்தை நல்லா படித்து புரிஞ்சு படிங்க. இப்போ உங்களுக்கு படிக்கக்கூடிய திறமை நல்லா அதிகரிக்குதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிந்திக்கும் திறமை அதிகரிக்கிறதுனால படிக்கிற பாடம் நல்லா புரியும். வேறு மொழி நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் அதிகரிக்கும். பொது தேர்வில் நல்ல மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பேச்சு போட்டி பட்டிமன்றத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த காலகட்டம் ஜென்மசனியின் காலம் அப்படிங்கிறதுனால ஜனன கால சதா புத்தி சாதகமாக இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுற பணி சீக்கிரம் நடக்கும். குழந்தை பேர் விரைவில் உண்டாகும். திருமண தடை நீங்கிறதுனால நல்லபடியாக திருமணம் நடக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால சுக்கிரன் மீன் லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி. திடீர் அதிர்ஷ்டம், இந்த உயில் சொத்து, எதிர்பாராத தனவரவு, இந்த மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும். தொழிலில் பல வருஷமாக உழைத்த உழைப்பிற்கு இப்போ பலன் கிடைக்கும் பாருங்கள். லாபம் வீடு தேடி வரும். ஜனன கால ஜாதகத்தில் மட்டும் சனி பகவான் சுப வலு பெற்றிருந்தால் அந்த நபர் இப்போ கண்டிப்பாக முயற்சி இல்லாமலேயே நிறைய வாய்ப்புகளில் வெற்றியை பெறுவீங்க. மனைவிக்கு தாய் வழி சொத்து கிடைக்கும். இந்த கமிஷன் தரகு போன்றவற்றில் பெரிய தொகை உங்கள் கைக்கு வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டம் தொழில் பதவி ரூபத்தில் கதவு தட்டலாம். புதிய தொழில் சந்தர்ப்பம் தானாக தேடி வரும். இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை இனி இருக்காது. பணம் கொடுக்கல் வாங்க சீராக மாறும். உங்களை ஏமாற்றி பணம் பறிச்சவங்க கூட கொண்டு பணத்தை திருப்பி தருவாங்க பாருங்கள். வராத கடனும் வசூலாகும். வாடிக்கையாளர் வாழ்க்கையில் வசந்தம் வரும். அவ்வளவு அது அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த அமைப்பு உருவாக்கி தருது. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாமே சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறலாம். மீனராசியில் இருக்கிற பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பூரட்டாதி. சுய கௌரவத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு கொடுக்காதவங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட்டால் எல்லா விஷயத்திலுமே நன்மையை பெறலாம். ராசிக்குள்ள கர்ம காரகன் சனி பகவான் ஜென்ம சனியாக சஞ்சாரம் செய்கிறதுனால 10ஆம் தேதி வரை உங்கள் தன குடும்பாதிபதியான செவ்வாயும் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால முயற்சிகளில் ஏதாச்சும் சின்ன சின்ன தடை தாமதம் வரும். ஆனால் இறுதியில் உங்கள் திட்டம் தீட்டின எல்லா விஷயத்தையும் சிறப்பாக செய்வீங்க. தடை தாமதம் வந்தாலும் உங்களோட தன்னம்பிக்கையால் அதை முறியடிச்சுவீங்க. அதே போல் கவனம் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஈஸியாக சமாளிக்கலாம். ஏன்னா மாதம் முழுவதும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியம் இருக்குது. நினைச்சதை சிறப்பாக சாதிப்பீங்க. பொன் பொருள் வாகன சேர்க்கை, உங்களோட கனவு நனவாகும் யோகம் இதெல்லாமே அமையுது. அடுத்து உத்திராட்டதி. நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு உங்கள் நட்சத்திராதிபதி ராசிக்குள்ளே ஜென்ம சனியாக சஞ்சாரம் செய்கிறதுனால எல்லாத்துலேயுமே நிதானம் மட்டும் தேவைப்படுதுங்க. நிதானமாக இருக்கணும். கலஸ்ட ஸ்தானத்துக்கு சனி பகவானோட பார்வை இப்போ இருக்குது. இதனால் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கள அனுசரித்து போகணும். புதிய நட்புகள் நீங்கள் அவங்ககிட்டலாம் ஒரு அடி விலகி நிற்கிறது நல்லது. சத்ரு ஜெய ஸ்தானத்தில் மோட்சக்காரகன் கேத்து சஞ்சாரம் செய்கிறதுனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எளிமையாக சமாளிச்சிடுவீங்க. உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டி இருந்த இடம் தெரியாமல் போகும். இது வரைக்கும் இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரங்களுமே உங்களுக்கு இப்போ சாதகமாக மாறும். அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக முன்னேறி வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் புத்திகாரகன் புதன் உங்கள் ராசிக்குள்ளே நீச்சம் அடைகிறதுனால யோசிக்காமல் சில வேலைகளில் ஈடுபட்டால் அதனால் சங்கடம் வரலாம். இந்த சமயத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையிலுமே கூடுதல் கவனம் எடுத்து செய்யணும். ஏதாவது ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது. புதுசாக இடம் வீடு வாங்குறவங்களுக்கு அதில் இந்த வில்லங்கம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும். எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து தாங்க கையெழுத்து போடணும் எந்த ஒரு இடத்துலையுமே. இப்போ நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மையும் நல்ல ஒரு உயரம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கவனமாக செயல்பட்டால் நல்லது. எந்த முயற்சி மேற்கொள்ளணும் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா யோசனை இருக்கும்.
இந்த நேரத்தில் உங்களோட ராசிநாதன் குரு பகவானோட பார்வை உங்களுக்கு சாதகமான எல்லா பலனையுமே ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறதுனால எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்மை நல்ல ஒரு உறவில் நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும்.